ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயல் 3ல் உள்ள 3வது பாடம் சரியா, உரைநடை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரியா. ஆல்ரெடி 2 செய்யுளுக்கான விளக்கம் போட்டிருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2 ஆல்ரெடி இயல் 3க்கு நம்ம போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் வீடியோ ஆட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது இயல் 3ல் உள்ள உரைநடை பகுதி சரியா, 3வது பார்ட் 3வது லெசன் சரியா, கணியனின் நண்பன் அப்படிங்கிறது நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியா. ஸோ ஆல்ரெடி 2 இது பார்த்துருக்கோம். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னா, ரோபோட்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க சரியா. ஸோ ரோபோட்ஸ்னால் என்ன, செயற்கை நுண்ணறிவுனா என்ன, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாடம் முழுக்க இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடம் முழுக்க முக்கியம் கிடையாது. இதில் ஒரு 4 முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரோபோவை பற்றி பார்க்க போகிறோம். ரோபோங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு, அதை ஃபஸ்ட்டு யார் சொன்னது அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் தானியங்கினா என்ன, அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் செஸ் காம்படிஷன் ஒன்று நடந்திருக்கும். நம்மளோட ஹியூமனுக்கும் ரோபோட்டுக்கும் ஒரு செஸ் காம்படிஷன் நடந்திருக்கும். அதில் யார் ஜெயிச்சது, அது யாருக்கும் நடந்துச்சு அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் ஒரு ரோபோக்கு குடியுரிமை கொடுத்துருப்பாங்க. அந்த குடியுரிமை எந்த ரோபோக்கு கொடுத்தாங்க, எந்த நாட்டில் கொடுத்தாங்க அப்படிங்கிற இந்த 4 பாயிண்ட்டை தான் நம்ம இந்த பாடத்தில் முக்கியமாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கவனமாக பாருங்கள், இதுலேருந்து கேள்விகள் வரலாம் ஓகேவா. ஸோ அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். எப்படினாலும் அது உங்களுடைய விருப்பம் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இந்த லெசனை ஃபுல்லாக நீங்கள் ஒரு ரீட் பண்ணிடுங்க சரியா. உங்கள்கிட்ட புக் இருக்கும், இல்லை பிடிஎஃப் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக ஒரு ரீட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் எங்கெங்கே முக்கியமாக சொல்கிறேன்னா அதை ஃபுல்லாக நோட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க சரியா. ஸோ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, காரல் கபேக் அப்படிங்கிறவர் சரியா. இவர் பேர் என்ன, காரல் கபேக் அப்படிங்கிறவர். இவர் செக் நாட்டை சேர்ந்தவர் சரியா. காரல் கபேக் இவர் செக் நாட்டை சேர்ந்தவர். இவர் ஒரு நாடக ஆசிரியர் சரியா. இவர் 1920ஆம் ஆண்டு ஒரு நாடகம் எழுதுறாரு. அதில் ரோபோ அப்படிங்கிற வார்த்தையை முதலாக இவர் தான் பயன்படுத்துறாரு சரியா. ரோபோ அப்படிங்கிற வார்த்தைக்கு அடிமை அப்படிங்கிறது பொருள் சரியா. ரோபோ அப்படின்னா என்ன பொருள், அடிமை. அதாவது நம்ம சொல்கிற வேலையெல்லாம் செய்யுது பார்த்தீங்களா. ஸோ அதனால நம்ம என்ன அதுக்கான ப்ரோக்ராம் செட் பண்ணுறோமோ அந்த வேலை எல்லாத்தையுமே அது செய்யும். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்யும். அதுதான் ரோபோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ நாள் ரோபோ அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ரோபோ அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் அடிமை அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதை இந்த கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காரல் கபேக் அப்படிங்கிறது இவர் யார் அப்படின்னா, செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். 1920ல் இவர் தான் ரோபோ அப்படிங்கிற வார்த்தையை இவருடைய நாடகத்தில் முதல்ல பயன்படுத்தியிருக்காரு. ரோபோ அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா அடிமை அப்படிங்கிறது ஓகேவா. வேலை செய்வதாக அந்த நாடகத்தின் காட்சிகளை அமைத்திருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு தொழிற்சாலையில் சரியா. இன்றைக்கி நிறைய தொழிற்சாலையில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது சரியா. மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர். அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது. இக்குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்தவையே தானியங்கிகள் ஓகேவா. ஸோ இந்த பாயிண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. மனிதர்கள் முதல்ல நிறைய இயந்திரங்கள்லாம் தயாரித்தாங்க. ஸோ இப்போ முன்னாடிலாம் ஒரு பொருளை செய்யணும் அப்படின்னா சுட்டியல், உளி, கடப்பாரை, இந்த மாதிரி மண்வெட்டி, கோடாலி, இந்த மாதிரி நிறைய பொருள்களை வச்சு மக்கள் அந்த கருவிகளை வச்சு பயன்படுத்தி நிறையா செஞ்சாங்க. ஒரு சில இன்ஜினு, மிஷின்ஸு இந்த மாதிரிலாம் செஞ்சாங்க. ஆனால் இப்போ அந்த வேலைகள்லாம் செய்கிறதுக்கு ஒரு தானியங்கிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. தானியங்கிகள்லாம் என்னன்னா, இப்போ நிறையா கார் ஷோரூமில் கார் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். யூடியூப்பில் போய் நீங்கள் கார் ஃபேக்ட்ரி இல்லை கார் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற மாதிரி போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு வரும். அதில் என்னென்னா நிறைய ரோபோ, வெறும் கை மட்டும் இருக்கும். நம்ம ரோபோனா ஒன்று நினச்சிக்கிறோம். எந்திரன் படத்தில் வர மாதிரி அப்படியே ரஜினி மாதிரியே ரோபோ வரும், மனுஷன் மாதிரி. அப்படி கிடையாது. அதுவும் ரோபோ தான். அது ஒரு வகை ரோபோ. அது போக இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது ரோபோ என்ன டிசைனில் வேணாலும் இருக்கலாம், என்ன மாடலில் வேணாலும் ரோபோஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த மேலே பாருங்கள், இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவுமே ஒரு ரோபோ தான் சரியா. ஸோ இங்கே ஒரு ரோபோ கொடுத்துருக்காங்களா, இதுவும் ஒரு ரோபோ தான். ஸோ ரோபோ என்ன மாடலில் வேணாலும் இருக்கலாம். இப்போ உள்ள நிறையா கார் ஃபேக்ட்ரிஸில், கார் மேனுஃபேக்சரிங் இடத்துல ரோபோஸ் தான் அந்த ஃபிட்டிங்ஸு எல்லாமே பண்ணும். அதுவாக அந்த ஒரு கை மாதிரி அதுவாக போய் வேலை பார்க்கும், வெல்டிங் வைக்கும், அது இதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ இல்லைனாலுமே இப்போ யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், கார் ஃபேக்ட்ரி, கார் மேனுஃபேக்சரிங் போட்டிங்கன்னா இந்த இது தெரியும்.
ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே எதுக்காக மனிதர்கள் தானியங்கியா கண்டுபிடிச்சாங்கன்னா, மனிதர்கள் கஷ்டப்பட்டு ஒரு வேலைய செய்யாம, அதுவே ஆட்டோமேட்டிக்கா பேக் பண்ணி, அதுவே ஆட்டோமேட்டிக்கா இது பண்ற மாரி. ஓகேவா? அதுக்கான ஒரு ஆப்ஷனா தான் இத வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ தானியங்கி அப்படின்னா என்னங்கிறதுக்கு இங்க பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும். ஓகேவா? இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? இன்னும் சொல்லப்போனா தோற்றத்துல வந்து அது மனிதர்கள் மாதிரி இருக்காது. உண்மதான். அது கரெக்ட்டு. ஆனா மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும்ங்கிறத விட, மனிதர்களால முடியாத செயல்கள கூட அது நிறைவேற்றும் அப்படிங்கிறது தான் உண்ம. சரியா? இத யார் சொல்லியிருப்பா அப்படின்னா, பிரிட்டானிக்கா அப்படிங்கிற கலைக்களஞ்சியம் வந்து சொல்லியிருப்பாங்க. தானியங்கிகளுக்கான இந்த விளக்கத்த வந்து குடுத்தது யாரு அப்படின்னா, பிரிட்டானிக்கா அப்படிங்கிற கலைக்களஞ்சியம். ஓகேவா? இத ஒண்ணு நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது ஒண்ணு. நுண்ணறிவு கருவிகள் அப்படின்னா சென்சார். ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு வந்து தமிழாக்கம் அந்த மாரி விஷயங்கள்ல கேட்பாங்க. ஆங்கில சொல்லை குடுத்து தமிழ் சொல்லை கண்டறிக. அந்த இதுல வந்து இந்த விஷயங்கள் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். மத்தபடி நீங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. சும்மா இது வந்து கான்வர்சேஷன் மாரி தான் இருக்கும். ஸோ ஈஸியா தான் இருக்கும். இத வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது செஸ் காம்படிஷன். செஸ் காம்படிஷன பொறுத்தவரைக்கும் 1997ல மே மாதம் சரியா? 1997 மே மாதம் வந்து ஒரு செஸ் காம்படிஷன் வந்து நடக்குது. சரியா? இதுல யார் கலந்துக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவ் அப்படிங்கிறவரு கலந்துக்கிறாரு. சரியா? நீங்க கேரி அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் யாரு அப்படின்னா, உலக சதுரங்க வெற்றியாளர். ஓகேவா? கேரி அப்படிங்கிறத நீங்க YouTubeல Googleல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, இவர் யாரு என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரியா? இவர் வந்து கலந்துக்கிறாரு. இவருக்கு ஆப்போனன்ட்டா யாரு அப்படின்னா, IBM அப்படிங்கிற நிறுவனத்தில இருந்து உருவாக்கப்பட்ட டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு மீத்திறன் கணினி. சரியா? சூப்பர் கம்ப்யூட்டர் தான் இவரோட போட்டி போடுது. இவரோட போட்டி போட்டதுல அந்த கம்ப்யூட்டர் வந்து ஜெயிக்கவும் செய்யுது. சரியா? ஸோ IBM அப்படிங்கிற நிறுவனம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. IBMல பல பிரான்ச்சஸ் வந்து இருக்கும். ஸோ அதுல ஒரு பிரான்ச்சான டீப் ப்ளூ அப்படிங்கிற பிரான்ச்ல இருந்து இவங்க வந்து ஒரு காம்படிஷன் வந்து நடத்துறாங்க. ஸோ இந்த டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டருக்கும் உலக செஸ் சாம்பியனான கேரி காஸ்பரோவுக்கும் போட்டி வந்து நடக்குது. அந்த போட்டியில டீப் ப்ளூ ஜெயிக்கவும் செய்யுது. ஓகேவா? ஸோ இத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப அடுத்தது குடியுரிமை. ஒரு ரோபோக்கு வந்து குடியுரிமை வழங்குனாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதுதான் இந்த ரோபோ. சோஃபியா அப்படிங்கிற ரோபோ தான் இந்த குடியுரிமை வாங்குனது. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா தான் ஒரு ரோபோக்கு வந்து குடியுரிமையை வழங்கிருச்சு. சரியா? சவுதி அரேபியா தான் மொதல்ல வந்து ஒரு ரோபோக்கு வந்து குடியுரிமை வந்து வழங்குச்சு அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சவுதி அரேபியா அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் அந்த ரோபோவின் பெயர் என்னன்னா சோஃபியா. மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோஃபியாவுக்கு வழங்கியது. ஐக்கிய நாடுகள் சபை சரியா? ஐக்கிய ஐநா சபை இருக்குல்ல, ஐநா சபை வந்து என்ன பண்ணியிருக்கு, புதுமைகளின் வெற்றியாளர் இந்த சோஃபியா ரோபோ அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு பட்டம் வந்து வழங்கியிருக்கு. புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் வழங்கியிருக்காங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை வந்து பட்டம் கொடுக்கிறது இதுதான் முதன்முறை அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? என்னை போன்ற எந்திர மனிதருக்கு இப்பட்டம் வழங்கப்பட்டதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அந்த சோஃபியா ரோபோவே வந்து பேசும். சரியா? மனிதர்கள் மாதிரியே வந்து அது பேசும். நீங்க யூடியூப்ல போய் சோஃபியா ரோபோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த ரோபோ வந்து நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்துருக்கும். சரிங்களா? ஸோ இதனால தான் வந்து அதுக்கு முதல்ல குடியுரிமை வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ இத வந்து நல்லா கவனமா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ 4 விஷயம் தான் நம்ம மெயினா இந்த லெசன்ல பார்க்க வேண்டியது. மத்ததெல்லாம் வந்து நீங்க சும்மா ரீட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ இப்ப ஒன் வேர்ட் வந்துரலாம். நுட்பமாக சிந்தித்து அறிவது அப்படிங்கிறது நுண்ணறிவு. சரியா? நுட்பமா சிந்திச்சு அறிவது தான் நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் அப்படின்னா தானியங்கி. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த அப்படிங்கிறது. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி இதுக்கு ஆ கூட்டல் உருவம் அவ்வுருவம் அப்படின்னு சொல்லி வரும். ஆ கூட்டல் உருவம் அவ்வுருவம் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது 5வது மருத்துவம் பிளஸ் துறை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மருத்துவத்துறை இத்து வரணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நடுவில் தான் வந்து சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் வந்து சரியான ஆன்சர் மருத்துவத்துறை அப்படிங்கிறது. அடுத்தது 6வது கேள்வி செயல் பிளஸ் இலக்க அப்படின்னா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ செயல் கூட்டல் இலக்க அப்படிங்கிறது செயல் இலக்க அப்படிங்கிறது வரும். இந்த இல்லும் இந்த ஈயும் சேர்ந்து லீயா மாறிடும். ஸோ அப்ப செயல் இலக்க அப்படிங்கிறது தான் சரியான பதில். அதுக்கப்புறம் 7வது பாருங்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. நீக்குதல்னா கழிச்சு விடுறது. நீக்குதல்னா கேன்சல் பண்றது. இந்த மாதிரி எதுனாலும் வச்சுக்கலாம். அப்ப நீக்குதலுக்கு ஆப்போசிட் என்ன? சேர்த்துக்கிறது, அக்செப்ட் பண்ணிக்கிறது, ஜாயின் பண்ணிக்கிறது. அதுதான் ஆப்போசிட் வேர்ட். அப்ப சேர்த்தல் அப்படிங்கிறது ஆப்போசிட். அடுத்து எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எளிது அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க.
ஓகேவா? ஸோ இது உங்களுக்கான கேள்வி. ரொம்ப ஈஸி தான். எளிது அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் என்னங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. பார்ப்போம் எத்தன பேருக்கு வந்து இது தெரியுது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் முக்கியமா இதில கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து நோட் பண்ணுவேன். எத்தன பேர் கரெக்ட்டா பதில் சொல்றீங்க அப்படிங்கிறத. ஓகேவா? ஸோ அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதில பார்த்தோம்னா, மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவையே என்னது? தானியங்கிகள். நம்ம பார்த்தோம். கரெக்ட்டா? தானியங்கிகள் தான் மனிதன் தன்னோட வேலைய எளிதாக்குறதுக்காக அவர்கள் கண்டுபிடிச்சது. சரியா? தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்ன? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்னன்னா, செயற்கை நுண்ணறிவு. சரியா? ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த செயற்கை நுண்ணறிவு மட்டும் தான் 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எந்திர மனிதர்களை விட தானியங்கிகளுக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு இருக்கிறதுனால அதுவே ஆட்டோமேட்டிக்கா செயல்படும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேவா? உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினி எது? மீத்திறன் கணினி எது? டீப் ப்ளூ. ஓகேவா? ஸோ இங்க ஐபிஎம்னு நீங்க போட்றக்கூடாது. சரியா? சாரி இங்கிலீஷ்ல எழுதுறேன். டீப் ப்ளூ அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஸோ இந்த இடத்துல நீங்க ஐபிஎம்னு போட்றக்கூடாது. ஐபிஎம்ங்கிறது வந்து ஒரு பெரிய நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு கணினிய வந்து கண்டுபிடிச்சு, அதுக்கு வந்து போட்டி வச்சாங்க. சரியா? ஸோ அப்ப வந்து கம்ப்யூட்டரோட பேர் என்ன? அந்த சூப்பர் கம்ப்யூட்டரோட பேர் என்னன்னா டீப் ப்ளூ தான். அந்த போட்டிய நடத்தின நிறுவனத்துடனுடைய பெயர் தான் வந்து ஐபிஎம். ஓகேவா? ஸோ இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? ஓகேவா? ஸோ இதுவும் உங்களுக்கான கொஸ்டின். சோஃபியா அப்படிங்கிற ரோபோக்கு எந்த நாடு வந்து குடியுரிமை வந்து வழங்குச்சு? அதுக்கப்புறம் ஐநா சபையிலிருந்து ஒரு பட்டம் வழங்கியிருப்பாங்க. அந்த ஐநா சபையிலிருந்து அந்த சோஃபியா அப்படிங்கிற ரோபோக்கு என்ன பட்டம் வழங்குனாங்க அப்படிங்கிறதையும் கீழ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ், நம்மளோட யூடியூப் ஸ்டூடண்ட்ஸ் 2 பேத்துக்குமே தான் சொல்றேன். சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? அந்த நாடு வழங்குனதுக்காக ஐநா சபையிலிருந்து அந்த ரோபோவுக்கு ஒரு பட்டம் குடுத்திருப்பாங்க. அந்த பட்டம் என்ன? அப்படிங்கிறதையும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். வேற எதுவும் வந்து இதில இல்ல. அவ்வளோதான். இதோட முடிஞ்சுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒளி பிறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு துணை பாடம் இருக்கு. அப்துல் கலாம் பத்தினது. ஸோ கண்டிப்பா நம்ம வந்து அவர பத்தி படிக்க வேண்டியது கண்டிப்பா நம்மளுடைய ஒரு கடமை அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அடுத்த பாடம் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ அடுத்த பாடத்த வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும், டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ புரியுது, உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வீடியோ வந்து கரெக்ட்டா புரியுது, எல்லாமே டீட்டெயிலா தெரியுது அப்படின்னா, கீழ வந்து ஒரு லைக் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு எதுவும் புரியல, எதுவும் சந்தேகங்கள் இருக்கு, இத வேற மாரி சொன்னா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, கீழ உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ மீண்டும் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த இயல் 3க்கான 3 பார்ட் வந்து நம்ம முடிச்சுட்டோம். இன்னும் 2 பார்ட் இருக்கு. துணை பாடம் 1 இருக்கு, இலக்கணம் 1 இருக்கு. ஸோ அதையும் வந்து முடிச்சுருவோம். ஆல்ரெடி இயல் 1, 2க்கு இலக்கணம் வந்து பெண்டிங் இருக்கு. இலக்கணம் வந்து நம்ம இன்னும் நடத்தல. இயல் இலக்கணம் வந்து இன்னும் நடத்தல. ஸோ 3யுமே வந்து நம்ம நடத்திருவோம். இந்த துணை பாடம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கான இயல் 1, இயல் 2, இயல் 3க்கான 3 இலக்கணம், இயலுக்குள்ள இருக்கக்கூடிய 3 இலக்கணமும் வந்து நம்ம உங்களுக்கு வீடியோ குடுத்துருவோம். ஓகேவா? சரி ஓகே. ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. தேங்க் யூ.